கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வெளியில் புது இருதயம், புது ஆவி, a new heart and a new spirit. புது இருதயம், புது ஆவி எப்படி நாம் உண்டு பண்ண முடியும்? நமக்கு பிதாவாகிய தேவன் ஆதியிலே புது இருதயத்தை கொடுத்தார், புது ஆவியை கொடுத்தார். இப்பொழுது மீண்டுமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எசேக்கியேல் 18வது அதிகாரம் 31வது வசனம், நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? இஸ்ரவேல் வம்சத்தார் இருப்பதை பார்க்கிலும் சாவதே மேல் என்று எண்ண ஆரம்பித்தார்கள். காரணம், எங்களுடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போனது. ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர். அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டே உரைத்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் சாவை விரும்பினார்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? உங்களுக்கு இருக்கிறதான அந்த இருதயத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆவியையும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒருவேளை உங்களையும் என்னையும் பார்த்து நம்முடைய பிதாவாகிய தேவன் அதே கேள்வியை கேட்பார் என்றால் நாம் எப்படி உண்டு பண்ணி கொள்ள முடியும்? நாம் இருதயத்தை ரீபிளான் பண்ண முடியுமா? பண்ண முடியாதே. ஆனால் நம்முடைய இருதயத்தை புதுப்பித்துக் கொள்ள முடியும், பாவமற கழுவிக்கொள்ள முடியும். அதற்கான வழி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆதாமின் கீழாக எல்லோரும் பாவத்தின் கீழாக அடைக்கப்பட்டார்கள். அந்த பாவமான இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும், ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நான் மரணத்திலிருந்து விடுதலை ஆகும். அதற்கு ஒரு வழியை அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 32வது வசனம், மனம் திரும்புங்கள், அப்போது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். I have no pleasure in the death of him that dies, says the Lord God. Wherefore turn yourselves and live. நாம் ஏன் சாக வேண்டும்? சாகிறவனுடைய சாவை கர்த்தர் ஒருபோதும் விரும்புகிறதில்லை, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதற்கான ஒரு வழியை சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இந்த மனம் திரும்புதுங்கள் என்ற ஒரு செய்தி ஆதி முதலாகவே பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நினிவே பட்டணத்தாருக்கு மனம் திரும்பும்படியாக ஒரு செய்தி பிரசங்கிக்கப்பட்டது யோனா தீர்க்கதரிசியை கொண்டு. அந்த நினிவே பட்டணத்தார்கள் ரெட்டுடுத்தி மனம் திரும்பினார்கள். தேவன் அந்த பட்டணத்தை அழிக்கவில்லை, அவர்கள் மனம் திரும்பினார்கள். அதே போல
ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்போது பிழைப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஆத்மாவை அழித்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு இமைப்பொழுதிலே மரணத்தை தழுவிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒருபோதும் தேவன் அதை விரும்புகிறதில்லை. எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 12வது வசனம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய இருதயம் சிறப்பான ஒரு இருதயமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் அதை உண்டு பண்ணினார். அந்த இருதயத்தில் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமாக அது போய்விடக்கூடாது. அந்த இருதயம் தேவனால் உண்டு பண்ணப்பட்ட இருதயம். பிசாசு அந்த இருதயத்திலே களைகளை விதைக்கிறான். களைகளை விதைக்கும் போது தேவனை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு ஆலோசனையை அவன் சொல்லுகிறான். அந்த விதமான ஒரு இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய இருதயத்திலே அப்படியே பாதிக்கப்படுகிறார்கள். என்ன செய்வது? ஆலோசனை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை, சமாதானம் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. எனவே மரணத்தை தழுவுகிறார்கள். பரிசுத்த வேதத்தை நாடுங்கள். நீங்கள் மனம் திரும்பும் போது பிழைப்பீர்கள். மனம் திரும்புவது என்பது கடினமான காரியமா? பாவ காரியத்தை விட்டுவிட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லோருமே மனம் திரும்பி ஆக வேண்டும். இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் செய்தார். இயேசுவும் அதை தொடர்ந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அன்பானவர்களே, நாம் மனம் திரும்பி ஆக வேண்டும். மனம் திரும்பினால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 23 வசனங்கள். நாம் ஏன் மனம் திரும்ப வேண்டுமா? வசனத்திலே பார்க்கிறோம். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் அதிலிருந்து வருகிறது. அந்த பொல்லாத சிந்தனைகளை மேற்கொள்ள நாம் மனம் திரும்பி ஆக வேண்டும். விபச்சாரம் செய்யும்படியாக ஒரு எண்ணம் எங்கே உருவாகிறது? இருதயத்தில் உருவாகிறது. வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூசணமும், பெருமையும். இன்னைக்கு உலகத்திலே பெருமை 99% ஜனங்களை பிடித்து ஆண்டிக்கொண்டிருக்கிறது. பெருமையுள்ள எவனுக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு பெருமையாக வாழ விரும்புகிறார்கள். ஒரு திருமணம் என்றால் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வேட்டு வெடிக்கிறார்கள். அது ஒன்றுமில்லாமல் போகிறது. நான் கேட்கிறேன், ஒரு 10 ரூபாயை உங்களுடைய குழந்தைக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தை 10 ரூபாயை கிழித்து போட்டால் நீங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருப்பீர்களா? உடனே அடித்து விடுவீர்கள். ஏன் பாப்பா அதை கிழிச்சாய் என்று அடிப்பீர்கள், அல்லது திட்டவாத செய்வீர்கள். ஒரு 10 ரூபாயே கிழிப்பதற்கு உங்களுக்கு அனுமதிக்க முடியாமல் போகிறது. அப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு வேட்டு போட்டு அந்த பணமெல்லாம் விரயமாகி விட்டதே, ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே, கருகி போய்விட்டதே, அந்த இடமும் அசுத்தமாகிவிட்டதே. நாம் என்றால் சிந்தித்தது உண்டா? அந்த வேட்டை உற்பத்தி பண்ணுகிறார்களே, அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சாவை நோக்கி போகிறார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் நியூஸ் பேப்பரில் நாம் பார்க்குறோம், தொலைக்காட்சியில் பார்க்கிறோம், வெடி தயாரிக்கக்கூடிய இடத்துல வெடித்து அநேகர் மரித்து போனார்கள் என்று. இது தொடர் கதையாக இருக்கிறது. அன்பானவர்களே, மனிதன் அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு காரியத்தை நாம் விட்டு மனம் திரும்பி ஆக வேண்டும். அதனாலே நமக்கு என்ன வருகிறது? ஒரு 4 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள், அந்த பணத்தை வைத்து வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுங்கள், அது மிக சிறப்பாக இருக்கும். ஏன் அதை செய்வதில்லை? ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறார்கள் பெரிய அளவில். நீங்கள் யோசித்தது உண்டா? பிதாவாகிய தேவன் அவர் தன்னுடைய உருவத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவார் என்றால் எவ்வளவு பெரிய உருவமாக இருக்கும். அவரோ ஒருவருக்குமே அதை காட்டவில்லை.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் மனிதனுடைய கண்ணுக்கு படாமல் இருக்கிறார். அவர் பெருமையாக ஒன்று வாழவில்லையே. ஆனால் மனிதர்களாகிய நாம் பெருமையை நாடுகிறோம். பெருமை ஒருபோதும் மனிதனுக்கு நன்மையை கொண்டு வராது. எனவே பெருமையும் மதிகேடு, புத்தி இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள், இவைகள் எல்லாமே இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருமா? பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இன்னைக்கு நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியது சமுதாயம் அல்ல, நம்மளே உருவாகிறதான பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, தூசணம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு, இவைகள்தான் நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இவைகளை உண்டு பண்ணக்கூடிய அந்த இருதயத்தை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் என பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது காரியம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். மத்தேயு 12வது அதிகாரம் 35வது வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் நல்லவைகளை எப்படி காட்ட முடியும்? ஒருபோதும் முடியாது. துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே நிலைக்கிறான். பரிசுத்தவான் தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். ஆக நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினாலே அவன் அவனுடைய வாய் பேசும் என்ப வசனத்திற்கு ஏற்றாற் போல அவன் இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். மத்தேயு 5:8 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே பிரசங்கிக்கும் போது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த ஒரு பாக்கியம் அவர்களுக்கு இருக்கிறது. யார்? இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள். நாம் இருதயத்திலே சுத்தமாக இருக்க வேண்டும். கை சுத்தம், வாய் சுத்தம் என்று சொல்வார்கள். இருதயமும் சுத்தமாக வேண்டும். ஒருவேளை நம்முடைய இருதயம் அசுத்தமாக இருக்கும் என்றால் அதை நாம் புதுப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த இருதயம் மிக மிக முக்கியமானது. சரீரத்திலே இருதயமே முக்கியமான பங்கு வகிக்கிறது. இருதயத்திலிருந்து தான் எல்லாமே சர்க்குலேஷன் நடைபெறுகிறது. இருதயத்திலிருந்து தான் நாம் பிதாவாகிய தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு செலுத்துகிறோம். அந்த இருதயம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். முழுமையாக அவருக்கு கொடுக்கப்பட்ட இருதயமாக அது இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்திலே, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலைகோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இன்றைக்கு இவைகளெல்லாம் நமக்கு வேண்டும். அன்பு வேண்டும், சமாதானம் வேண்டும் என்றால் சுத்த இருதயத்தோடே எங்கே தொழுது கொள்கிறார்கள், அதை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். இந்த உலகத்திலே பாலியத்துக்குரிய இச்சைகள் அதிகமாக இருக்கிறது. இவைகளுக்கு நீ விலகி ஓடு என்று வசனம் சொல்லுகிறது. நாம் தான் விலகி ஓட வேண்டும். அது நம்மை நாடி வரும். அது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே மாபெரும் குற்றம். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல், ஒரு உத்தம குமாரன், வாலிப ஊழியன் தீமோத்தேயு அவனுக்கு எழுதும்போது, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்கிறார். விட்டு ஓடு என்று சொல்கிறார். யோசேப்பு விட்டு ஓடினான். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்படுவது எப்படி? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தன்னை பாதுகாத்துக் கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, வாலிப பிராயத்திலே யோசேப்புடைய அந்த விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. தீமோத்தேயுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை நமக்கு அவசியமாக இருக்கிறது.
நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்தாக வேண்டும். நாம் நம்முடைய இருதயத்தை புதுப்பித்தாக வேண்டும். 1 பேதுரு 1 அதிகாரம் 22வது வசனம், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறுங்கள். நாம் அன்பு கூறுகிறோம். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? சுத்த இருதயத்தோட நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? மாயமற்ற சிநேகமுள்ள அன்பாக இருக்கிறதா? ஆவியினாலே சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கின்றீர்களா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அந்த விதமாக அன்பு கூறுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமுக்காக பிலமோன்ட்ட பரிந்து பேச எழுதியிருக்கிறார் அல்லவா? அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? என்னிடத்திலே நீர் எப்படி அன்பு செலுத்துகிறாயோ அதே போல அவனையும் நீ நேசிக்க வேண்டும் என்று பரிந்துரை கடிதம் எழுதுகிறார். அந்த விதமாக நாம் சகோதர சிநேகத்திலே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக எசேக்கியலை கொண்டு பேசும்போது எசேக்கியல் 18:31 நாம் வாசித்தோம், புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? இந்த ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும். எசேக்கியல் 36வது அதிகாரம் 26-27 வசனங்களுக்கு உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நம்மாலே சில காரியங்கள் நிச்சயமாக கூடாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். புது ஆவியை நாம் எப்படி உண்டு பண்ண முடியும் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். ஆனால் இந்த வசனத்திலே அதே எசேக்கியலை கொண்டு பேசும்போது கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போடுவேன், சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆவியை கொடுத்தவர் அவர்தான், புதிய ஆவியை கொடுக்கிறவரும் அவர்தான். எப்படி கொடுப்பார்? எனக்கு அன்பானவர்களே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு பேசியிருக்கிறார். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த வார்த்தையின்படியாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது நிறைவேறுகிறது. அன்பான சகோதரி சகோதரியே, ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்கிறார். நம்மை சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துகிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16-17 வசனங்களில் நாம் படிக்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றேக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அந்த சத்திய ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாக நம்மை வழிநடத்தி தேற்றக்கூடியவராக இருக்கிறார். நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த வசனத்தின் மூலமாக கிரியை செய்கிறார்.
நீங்கள் நானும் விசுவாசிகளாக மாறும்போது பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை செய்யப்பட்டோம். அந்த ஆவியானவர் தான் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டியும் வருகிறார். அந்த சத்திய ஆவியானவர் உங்களை புதுப்பித்து வழிநடத்துவார். நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி உங்களை முழுவதுமாக அர்ப்பணம் செய்யும் போது, அப்போதுதான் புது இருதயத்தையும் புது ஆவியையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான்காவதாக, கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. நிச்சயமாக அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்தை சபையாருக்கு எழுதும்போது இதை தெரியப்படுத்தியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Now the Lord is that Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக விடுதலை இருக்கிறது. இன்றைக்கு விடுதலை அடைய முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவி இருக்கும்போது நிச்சயமாக உங்களை அனுமதிக்க மாட்டார், உங்களை விடுதலை செய்வார். பேதுருவை சிறைச்சாலையிலே போட்டார்கள், கர்த்தர் அங்கிருந்து விடுதலை செய்தார். எத்தனை அற்புதமான காரியம்! ஒரு கர்த்தருடைய பிள்ளையை எந்த ஒரு மனிதனாலும் கட்டுவிக்க முடியாது. ஏனென்றால் அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவனாக இருக்கிறான். அவனை விடுதலை செய்யக்கூடியவர் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை நிச்சயமாக இருக்கிறது. அடிமைப்பட்டவர்களே அல்ல. இஸ்ரவேலர்கள் 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். 430 வருடத்திற்கு அப்புறமாக அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையை பெற்றார்கள். சுதந்திரமாக தேவனை ஆராதிக்கத்தக்கதாக அங்கிருந்து புறப்பட்டார்கள். வாக்குத்தத்த பூமியை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்திலே ஒரு காலத்திலே அடிமைகளாக இருந்தோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை செய்தார். நித்தியமான வாசஸ்தலத்திலே நாம் பிரவேசிக்கத்தக்கதாக அவர் நமக்கு ஆவியானவரை கொடுத்து அற்புத விதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, விடுதலை ஆனவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியை நீங்கள் பெற்றவர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நிச்சயமாக விடுதலை இருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துக்குள்ளாக இருக்க வேண்டும், மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. அவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீர்களா? கிறிஸ்துக்குள்ளதான் சகல ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் இப்பொழுது வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், தரித்தவர்கள். அவர்கள் மாம்சத்தின்படி நடக்க மாட்டார்கள், ஆவிக்குரியவர்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. அதனாலதான் இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு தான் உண்டு. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் இப்பொழுது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினது. ஆக புது ஆவியை உடையவர்களாக இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 23, 24 வசனங்கள், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். எசேக்கியேலுக்கு சொல்லப்பட்டது, எசேக்கியேல் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது, புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இந்த எபேசியர் 4:23, 24 வாசிக்கிறோம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ஏற்கனவே நமக்கு ஒரு பழைய ஆவி இருக்கிறது, ஆனால் அந்த ஆவி மாற்றப்பட வேண்டும்.
கிறிஸ்துக்கேற்ற காரியத்திலே மாற்றப்பட வேண்டும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும், முன்னே நாம் பொய்யான நீதியிலே நடந்து கொண்டிருந்தோம். அதுவும் நீதி தான், நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. பொய் சொல்லாத, களவு செய்யாத. ஆனால் சொல்லிக்கொண்டே நாம் செய்தோம், களவு செய்தோம், பொய் பேசினோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் கடுகளவிலும் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த புதிய மனுஷன் யார்? நியூ மேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அவரை நாம் தரித்துக் கொள்ளும் போதுதான் கிறிஸ்தவர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை உடையவர்கள். இன்னும் தெளிவாக பேசுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் நீ சாகவே மாட்டேன். ஏன் சாக வேண்டும்? இஸ்ரவேலர்கள் சாவை விரும்பினார்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று தேவன் கேட்டார். சாகனுடைய சாவை அவர் விரும்புவதில்லை. நான் கிறிஸ்துவோடு கூட பாவத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது கிறிஸ்து என்னிலே பிழைத்திருக்கிறார். நான் அல்ல என்று சொல்கிறார். அந்த நான் என்றது போய்விட்டது. கிறிஸ்தவன் என்று நாம் அழைக்கப்படுவோம். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பெற்று விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்போது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என்னிலே அன்பு கூர்ந்தார் அல்லவா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எனக்காக தம்மைத்தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் அல்லவா 2000 வருஷத்துக்கு முன்பதாக. அவருக்காக நான் பிழைத்திருக்கிறேன், விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். உங்களை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், நீங்க எதுக்காக வாழ்கிறீங்க? நீங்க ஒரு வேளை சொல்லக்கூடும், என் மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய பேர பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடும். அன்பானவர்களே, என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று இயேசு சொன்ன வார்த்தையை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்தவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவருக்காக வாழ வேண்டும். இனி நான் அல்ல, நம்முடைய குடும்பத்தார் ஒருபோது நம்மை ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மோடு கூட நித்தியத்துக்கு வரக்கூடியவர். சிலுவையிலே தொங்கின கல்வரிலே 2 ஒருவன் விசுவாசித்தான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றார், இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவரோடு கூட அவன் பரதேசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவரோடு கூட போகக்கூடிய பாக்கியத்தை பெற்றான். இந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை புதுப்பிக்க வேண்டும். அதே போல நம்முடைய இருதயத்தை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் நாம தான் செய்தாக வேண்டும். அதற்கு ஒரே வழி மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அதே போல நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவியானவருடைய சத்தம் கேட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டையுமே நீங்க தான் செய்யணும். நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தான் டாக்டர், நீங்க தான் உங்களுக்கு வைத்தியர். உங்களை நீங்களே குணமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தை உங்களை குணமாக்கும். அற்புத விதமாக வழிநடத்தப்படுவீர்கள். புது பலனையும் புது உற்சாகத்தையும் புது இருதயத்தையும் புது ஆவியையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, எங்களுடைய முற்பிதாக்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு எசேக்கியேலை கொண்டு நீர் பேசினீர். புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள் என்று. புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிற நாங்கள் புது இருதயத்தை உண்டு பண்ணிக்கொண்டு புது ஆவியை உடையவர்களாக உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் புதிதும் ஜீவனுமான அந்த உடன்படிக்கையின்படியாக நாங்கள் எங்களை இணைத்து கொண்டு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக வாழ்கிறார் என்ற நம்பிக்கையோடு வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமீன்.
May God bless you all.